விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலையுமே தாவேக்க கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறக்குது. தமிழகத்திற்கு ஒரு முதல்வர் வேட்பாளர் இருந்தா பாண்டிச்சேரிக்கு எங்கிட்ட முதல்வர் வேட்பாளர் இருக்குன்னு சொல்றேன். அது இல்லன்னா திமுக முதல் கொஸ்டிக்கு அதுதான் பதில் சொன்னேன். அந்த ஒரு காம்ப்ரமைஸ் திமுக பண்ணிட்டீங்க. முதல்வர்னா ஒரே ஒருத்தருன்னு இங்க அப்படி இல்ல. மக்கள் நலனை பாக்குறாங்கன்னு நான் சொல்றேன். அது தமிழக வெற்றி கழகம் தானே, தமிழ்நாடு வெற்றி கழகம் இல்லையே. விஜய் அவர்கள் இன்னுமே தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களா அரசியலாக்கல அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கிறார். ரசிகர் சொல்றீங்கல்ல, ரசிகர்களை படத்துல இல்ல ஒரு ஆடியோ லான்ச் பாத்துருக்கீங்க எப்படி இருப்பாங்க? அவங்க என்ஜாய்மெண்ட் மூட்ல இருப்பான். இப்பவும் விஜய் அவர்களை பாக்குறதுக்கு ஜாலி மூட்ல தான் வராங்க. நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. ஒரு ட்ரெஸ் கோடு சொல்லுவோம் உங்களுக்கு. அவன் போட்டுட்டு வர ட்ரெஸ்ல அது விஜய் படம் பேர் போட்ட டிஷர்ட்டா இருக்கா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தாவேக்கா துண்டு போட்டிருக்கானான்னு. மதுக்கடை திறந்தப்போ போலீஸ் கையை கடிச்சிருவாரு. முதல்ல அவன் கட்சிக்காரன் கூட நமக்கு தெரியாது. துண்டை போட்டு வேற ஒருத்தன் கடிச்சானா அதுக்கு தாவேக்கா பொறுப்பு முடியுமா? நீங்க சட்டம் தானே கையில் வச்சிருக்கீங்க, நடவடிக்கை இதைத்தான் நான் சொல்லு. அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் தாவேக்கால அறிக்கை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இங்க மக்கள் பிரச்சனையை பார்ப்பீங்களா இல்ல நீங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு. அறுபடை வீடுன்னு சொல்றோம். 6 இடத்துல மலை இருக்குது, எங்க வேணா போய் விளக்கேத்தலாம். ஏன் பாஜக அறுபடை வீடு? நீங்க கர்நாடகா போய் குக்கையில கூட முருகர் விளக்கேத்துங்க. பிரச்சனை வந்தா இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம் பொதுமக்களான்றது என் கேள்வி. 2024 தேர்தல் களத்துல பாசிச பாஜக அரசு மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துணிச்சலா பேசினாங்க, கொள்கை எதிரி பாஜகன்னு. இப்போ நீங்க கடந்த சமீப நாட்களா பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே பாஜக அப்படின்ற ஒரு வார்த்தை விஜய் அவர்களோட வாயிலிருந்து வரலன்றதை மிகப்பெரிய பேச வரலாம் மாதிரி. நீங்களே பதில் சொல்லிட்டு எங்கிட்ட பதில் கேட்டுட்டு இருக்கீங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் பாஜக எதிர்க்கணும், 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் திமுக தான் எதிர்க்கணும். யார் சீட்ல உட்காந்துருக்கணும் அவனை தான் தோக்கடிக்கணும். நிறைய விஷயங்கள் விஜய் அவர்கள் சொன்னாங்க. இப்போ வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இல்லை தொழில்துறை வளர்றதா இருக்கட்டும், ஐடி நிறுவனங்கள் வர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பத்தி விஜய் அவர்கள் பேசினாங்க. அதாவது இது எதுலையுமே வளரல, வளர்ச்சி தேவை, இந்த வளர்ச்சியை ஒன்றிய அரசு பண்ணல அப்படின்றார். இப்போ தமிழகத்துல நிறைய விஷயங்கள் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் திமுக அரசு குற்றச்சாட்டை விஜய் அவர்கள் வைக்கிறாங்க. ஏன் அங்க மட்டும் பாஜக அரசு? சூப்பர். இதுதான் அடிப்படையில் உங்களுக்கு புரியுதான்னு கேட்டேன். அது ஒரு மாநிலம் கிடையாது, அது ஒரு யூனியன் பிரதேசம். அங்க அட்மோஸ்ட் அதிகாரம் லெப்டினன்ட் கவர்னருக்கு. அந்த லெப்டினன்ட் கவர்னர் ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதை அமுல்படுத்துற ஒரு ஏஜென்ட். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ இதை செய்வார். அங்க இருக்கிற திட்டமோ நிதியோ அதை பகிர்ந்து கொடுக்குறது. இவருக்கு அசஸ் பண்றதுக்கு தான் அங்க அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அது பவர்ஃபுல் கவர்மெண்ட் கிடையாது, அது ஒரு சாதாரண பப்பட் கவர்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய 30 எம்எல்ஏக்களோ முதல்வருக்கோ இங்க இருக்க அளவு பவர் கிடையாது. அதுதான் ஸ்டேட் ஹுட்னு நம்ம சொல்றோம். அது ஒரு மாநிலமா அங்கீகரிக்கப்பட்டா அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு அதிகாரம் ஜாஸ்தி, கவர்னர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப். யூனியன் டெரிட்டரியா இருந்தா அங்க முதல்வர் ரப்பர் ஸ்டாம்ப், கவர்னருக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதனால தான் அந்த மாநிலம் வளரல, அந்த மாநிலத்துக்கு ஸ்டேட் ஹுட் கொடுங்கன்னு கேட்கிறோம். இத்தனை நாளா அந்த மாநிலம் அந்த யூனியன் டெரிட்டரிக்கு ஸ்டேட் ஹுட் ஏன்டா கேட்கலன்னு திமுக அதிமுக நம்ம கேட்கிறோம். அங்க அந்த மாநிலத்துக்கு பொறுப்பே ஒன்றிய அரசு. 2015 டிபிடின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அன்னைக்கு பாஜக அரசு. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ரேஷன்ல அரிசி பருப்பு போடுறதுல எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, இங்க காசு கொடுத்து வாங்கணும், அதை லாரியில ஏற்றி அனுப்பணும், அங்க ஒருத்தர் விநியோகம் பண்ணணும், இதுல நிறைய இடத்துல லீக்கேஜ் இருக்கு. நாங்க யார் யாரெல்லாம் பெனிஃபிஷரியோ பார்த்து நேரம் அவங்க அக்கௌண்ட்ல இந்த அமௌண்ட் எவ்வளவு அரிசி பருப்பு கொடுக்குறோமோ அதை காசா கொடுத்துடுறோம், அவங்க பொது மார்க்கெட்ல போய் வாங்கிக்கிட்டோம்னு சொன்னாங்க. இதுதான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். தமிழகத்துல நமக்கு டிஎன் சிவில் சப்ளைஸ்னு இருக்கு, நம்மளுடைய ரேஷன் கடைகள் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயே அரிசியை கொள்முதல் பண்ணி நம்ம அரிசி சக்கரை எல்லாம் கொடுப்போம். அவங்க எக்ஸ்ட்ரா 5 கிலோ கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி சேர்த்து கொடுத்துருவோம். அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்போ 15 கிலோ கொடுத்துருவோம். அவன் கொடுத்தா 20 கிலோ கொடுப்போம். இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால முடியும். அங்க அப்படி இல்லைன்னு சொன்னோன்னு என்ன ஆயிடுச்சு, அவங்க கொடுக்க மாட்டேன்டானே, ரேஷன் கடையெல்லாம் மூடிடு, எல்லாரும் டிபிடி கொடுத்துட்டாங்க, காசு அக்கௌண்ட்ல போட்டாங்க. ஆனா அன்னைக்கு 1000 ரூபாயோட மதிப்புக்கு எவ்வளவு மளிகை சாமான் வாங்கணும், இன்னைக்கு அவ்வளவு வாங்க முடியுமா? ஸோ கேள்வி. அப்ப என்ன ஆகுது, அந்த ரேஷன் கடைகள் செயல்படாம அடித்தட்டு மக்களுக்கு சாப்பாட்டுக்கே சப்சிடியோட ஃபுட் இல்லாம போயிடுச்சு. 2016 இருந்து 21 வரைக்கும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக அரசு இதுக்கு எந்த மாற்றமும் கொண்டு வரல. ஒரு சிம்பிளான சொல்யூஷன் சொல்றேங்க. கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு கோஆபரேட்டிவ் ஃபார்ம் பண்ணணும், மக்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், இல்ல பக்கத்து மாநிலங்கள் கிட்ட சப்போர்ட் கேட்டு ஒரு கோஆபரேட்டிவ் ஃபார்ம் பண்ணி அது மூலமா ஃபுட்டு விநியோகம் பண்றதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் கூட பண்ணல. இந்த ரேஷன் கடைகள் மூடப்பட்டே இருக்கு. 21 கவர்மெண்ட் மாறுது, இவ்வளவு நாள் தள்ளுது. 24 திரும்ப திறந்து இலவச அரிசி மட்டும் கொடுக்குறாங்க. இந்த இலவச அரிசி யார் கொடுக்கறது? ஒன்றிய அரசு கொடுக்குற 2 கிலோ கோதுமை, 5 கிலோ அரிசி. இது போதுமானா போதாது.
இதுவே ஒரு மாநில அரசா இருந்திருந்தா நான் 15 கிலோ அரிசி தரேன், 3 கிலோ கோதுமை தரேன், நீ 2 கிலோ கோதுமை 5 கிலோ அரிசி கொடு, போட்டோம்னா ஓரளவுக்கு அந்த குடும்பம் 20 நாள் சாப்பிட்டு. இது இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே அது ஒரு மாநில அரசா இல்லாம இருக்கிறது தான். மாநில அப்போ அரசு இங்க திமுக திட்டினா அங்க பாஜக தான் திட்டணும். அப்படியே மீறி பாஜக கூட்டணியில இருந்தும் சில முயற்சிகளை செய்யறாருன்னு தான் அவர் திரு என்ஆர் வந்து பாராட்டும். அப்படி தனியா இருந்து கூட நீங்க எதுவும் பண்ணலன்னா திமுக திட்டம். ரங்கசாமி அவர்கள் வந்து முன்னெடுப்புகளை எடுத்திருக்காரு அப்படின்றத நீங்க சொல்றீங்களா? முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் வந்து பாஜகவோட கூட்டணியில இருக்கிறார் ஆட்சியில இருந்தும் மத்திய ஒன்றிய அரசுக்கு வந்து ரிப்பீட்டடான ரெக்வஸ்ட் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப பாஜக தொடர்ந்து கூட்டணியில இருக்கிற கட்சியவே வஞ்சிக்குது அப்படின்றப்போ ஏன் வந்து பாஜக மீது விமர்சனத்தை வைக்க மாட்டாருன்றது தானே எங்களுடைய கேள்வி. பாஜக மேல விமர்சனம் வச்சிருக்காரு, ஆனா அதுக்கான தீர்வு பாஜக கிட்ட இல்ல. பாஜக எப்படிப்பட்ட ஒரு கட்சினா, அவங்களுக்கு மத்தியில ஆட்சி பண்றதுக்கு எம்பி சப்போர்ட் கொடுப்பாங்கன்னா ஆந்திர பிரதேசத்துக்கு நிதியை வாரி வழங்குவாங்க, பீகாருக்கு கிராண்ட வாரி வழங்குவாங்க. ஆனா அவங்க கூட்டணி ஆட்சியிலே இருந்தா கூட பாண்டிச்சேரிக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ மத்தியில இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாஜகவோ காங்கிரஸோ அவங்களை அடி பண்ணி வைக்க என்ன வழி? முதல்ல இது ஒரு மாநில அரசா இருக்கணும். முதல்ல நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு தெம்பு இருக்கணும். இரண்டாவது, இந்த கட்சிகளுடைய சப்போர்ட் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவைப்படணும். இதைத்தான் அன்றே சொன்னார் அண்ணா, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. அப்ப அந்த லெவலுக்கு இந்த மாநிலத்தை உயர்த்தணும். முதல்ல ஸ்டேட்ஹுட் வாங்கி கொடுத்து ரீஜனல் பார்ட்டிஸாவே அந்த மாநிலத்தை ஆண்டம்னா அப்ப மத்தியில சப்போர்ட் கேட்பல்ல, அப்படி எங்களை புறந்தள்ள முடியாது இல்ல. அதை தாராவாத்து குத்துட்டு கம்னு இருக்கிறது யாரு? அந்த தேவையை போராடாம இருக்கிறது யாரு? போராடி இருந்தோம்னா புதுச்சேரி மாநிலம் ஆயிருந்ததுன்னா நம்ம உரிமையை நம்ம கேட்டுக்கலாம் புதுச்சேரி மக்களுக்காகவும். அப்ப இத்தனை நாளா யார் மாநில உரிமை கேட்காம இருக்கிறது? மாநிலமா அதை மாத்தாம இருக்கிறது. அப்படி கேட்டுருவாங்களோன்னு அந்த கட்சி அந்த கட்டளை கட்சியை வளர்க்காம இருக்கிறது யாரு? அவங்களை கேள்வி கேட்கணும். அடிப்படை பிரச்சனை 16 தடவை தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்காங்களே ஒன்றிய அரசு. அதுதான், அது அந்த யூனியன் டெரிட்டரியா இருக்க ப்ராப்ளம். அது மத்திய மாநில அரசா இருந்தோம்னா அவங்க கிட்ட ஃபண்ட் இருக்கும். இப்போ நம்ம கிட்ட நிறைய தேவை இருக்கு, நம்ம லெட்டர்ஸ் எழுதுறோம், இருந்தாலும் நம்மளால நம்மள ஓரளவுக்கு பார்த்துக்க முடியுது. நம்ம கிட்ட வர வேண்டிய சில நிதி பகிர்வு தான் அங்க வரல. கல்விக்கு நிதி கொடுக்கலாம், வா நான் என் பட்ஜெட்ல பாத்துக்கிறேன்றோம்ல, அந்த மாதிரி அங்க ஒரு சாவரின் பட்ஜெட்டே கஷ்டம். ஏன்னா அது ஒரு யூனியன் டெரிட்டரி, அங்க இருந்து வர நிதி தான், ஸ்டேட் டாக்ஸே கிடையாதுன்ற. ஓகே, இப்போ வந்து என்ஆர் காங்கிரஸ் விமர்சனம் வைக்காததுனால மற்றும் ஒரு பார்வை என்ன அப்படின்னா, தாவேக்க என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க போதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பாருங்க, தப்பு இல்லையேங்க, என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கணும், தப்பு இல்லையே. நான் அதைத்தான் இல்லாம சொல்லிட்டு இருந்தேன். என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணியில இருந்தா என்ஆர் காங்கிரஸ் வந்து பாஜகவோட கூட்டணியில இருக்காங்கல்ல. இதைத்தான் நான் இவ்வளவு நேரம் சுற்றி சொல்லிட்டு இருந்தேன். விக்ஸ் தான் சுற்றி எழுதிட்டு இருந்தேன், நீங்க கேட்கணும். ஆக்சுவலி என்னன்னா, மாநிலத்துல தமிழகத்துல எப்படி திமுக அதிமுக இத்தனை நாள் கோலோற்றி பாஜகவோ காங்கிரஸோ இங்க காலூண்டோட பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் இங்க மாநில கட்சிகளின் உரிமை காக்கப்படுது, மாநிலத்தின் உரிமை காக்கப்படுது. அப்போ நீங்க யூனியன் டெரிட்டரிக்கும் அவங்க உரிமையை மீட்கணும்னா மாநில கட்சிகள் ரீஜனல் பார்ட்டி அங்க பவருக்கு வரணும். பாஜக காங்கிரஸ் கூட்டணி கட்சியா மாத்தி ரீஜனல் பார்ட்டிஸ் பவர்ல இருக்கணும். யூ ஜஸ்ட் இமேஜின், அது என்ஆர் காங்கிரஸாவே கூட இருக்கட்டும், இல்ல தாவேக்காவே ஃபுல்லா இருக்கட்டும், இல்ல தாவேக்காவும் என்ஆர் காங்கிரஸும் சேர்ந்து இருக்கட்டும், இல்ல இந்த கூட்டணியில் அதிமுக திமுக இருக்கட்டும். ஆனா காங்கிரஸ் பாஜக ஒரு எலெக்ஷன் தோக்கடிச்சு உள்ள உட்கார வச்சோம்னா இந்த ஸ்டேட்டை யார் செக்யூர் பண்ணுவா? ரீஜனல் பார்ட்டி செக்யூர் பண்ணும். இது போல தமிழகம், ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி எல்லாம் ரீஜனல் பார்ட்டி செக்யூர் பண்ணா நாளைக்கு 29 மத்தியில ஆட்சி அமைக்கணும் போது இவங்க சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படும். அப்போ நம்ம குரல் அங்க கேட்கும். இப்படிதான் அரசியலமைப்பு கட்டமைச்சு வச்சிருக்கோம். இதை விட்டுட்டு மத்தியில ஆடுற கட்சிகளை மாநிலத்தில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால நம்ம உரிமையை கேட்க முடியாது, போடுறத வாங்கிக்கிற நிலைமைக்கு வந்துருவோம். மாநில உரிமை கீழ்த்தள்ளப்படும். அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த இடத்துல ஒரு மாநில கட்சிகள் ரீஜனல் பார்ட்டிஸ் டேக் ஓவர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதை ஏன் திமுக அதிமுக விட்டு கொடுத்தீங்கன்னு தான் எவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். விட்டு கொடுத்துட்டீங்கல்ல, விட்டுருங்க, தாவேக்க பாத்துக்கிட்டோம் நான் சொல்றேன். ஓகே, விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க வந்து தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலயுமே வந்து தாவேக்க கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறக்குது. நீங்க தான் சொன்னீங்க அங்கதான் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சது. பறக்கும். அதை தான் நான் சொல்றேங்க. தமிழகத்திற்கு ஒரு முதல்வர் வேட்பாளர் இருந்தா பாண்டிச்சேரிக்கு எங்கிட்ட முதல்வர் வேட்பாளர் இருக்குன்னு சொல்றேன். அந்த கட்சியில அந்த தான் நான் சாவரனிட்டியா அவங்களோட இன்டெகிரிட்டியா பாக்குறேன். அது இல்லைன்னா திமுக, முதல் கொஸ்டிக்கு அதுதான் பதில் சொன்னேன். அந்த ஒரு காம்ப்ரமைஸ் திமுக அதிமுக பண்ணிட்டீங்க. முதல்வர்னா ஒரே ஒருத்தருன்னு, இங்க அப்படி இல்ல, மக்கள் நலனை பாக்குறாங்கன்னு நான் சொல்றேன். அது தமிழக வெற்றி கழகம் தானே, தமிழ்நாடு வெற்றி கழகம் இல்லையே. அதனால எல்லா இடத்துலயும் வெற்றி கொடி பறக்கும் பாருங்க. விஜய் அவர்கள் வந்து இன்னுமே தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களா அரசியலாக்கல அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இது எப்படி, யார் சொல்ற, எனக்கு புரியல. அது அந்த கேள்வி சொன்னவங்க யாருன்னு சொல்லுங்க. அவன் தொண்டனா இல்லாம தான் வந்து ஒரு கட்சி ஈவெண்ட்டுக்கு ஒரு கட்சிக்காரனா அந்த இடத்துல தேவை புரிஞ்சு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு தேவை உணர்ந்து கட்சியில் நிப்பானா? நீங்க ரசிகர் சொல்றீங்கல்ல, ரசிகர்களை படத்துல இல்ல ஒரு ஆடியோ லான்ச்ல பாத்திருக்கீங்களா எப்படி இருப்பாங்கன்னு? அவன் என்ஜாய்மெண்ட் மூட்ல இருப்பான். ஒரு கட்சிக்காரனா ஒரு கட்சியின் ஆட்சி வரணும், இருக்கிற கட்சியோட ஆட்சியை மாத்தணும்ன்ற தெளிவு இருக்காது அவனுக்கு.
நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி சொன்னாலும், எந்த ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலும் அதுக்கான டிஃபென்ஸையும் தெளிவையும் மத்தவங்க பண்ண தப்பையும் எங்க இருந்து டெரிவ் பண்றான்னு தெரியலங்க. எடுத்து இப்பவும் வந்து ஜாலியா வைக்கிறான். மட்டும் தான் சார் வராங்க எல்லாருமே. புரியல. இப்பவும் விஜய் அவர்கள பார்க்கறதுக்கு ஜாலி மூட்ல தான் வராங்க. நீங்க அதை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. ஒரு ட்ரெஸ் கோடு சொல்லும் உங்களுக்கு. அவனுக்கு அவன் தலைவனை பார்க்கறது சந்தோஷம் தாங்க. அவனும் தலைவனை வேண்ட வெறுப்புக்கு புள்ள பத்தி காண்டாம இருக்க மாதிரி பார்க்க வர மாட்டான். அவனுக்கு அவன் தலைவனை பார்க்கறது கொண்டாட்டம் தான் என்னைக்குமே. அவன் தலைவனை பார்க்க வரானா ரசிகனா வரானான்றதான் கேள்வி. அவன் வருவான், கொண்டாட்டமா வருவான். அவன் ரசிகர் மனப்பான்மையில் வரானா தொண்டர் மனப்பான்மை வரான்றது நீங்க அந்த மைன்யூட் டிஃபரன்ஸை ரொம்ப கூர்ந்து நோக்கினா தான் சொல்ல முடியும். அவன் போட்டுட்டு வர ட்ரெஸ்ஸில் அது விஜய் படம் பேர் போட்ட டிஷர்ட்டா இருக்கா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தாவேக்கா துண்டு போட்டிருக்கானான்னு பாரு. இந்த தெளிவு எங்கேருந்து வருதுன்னு பாரு. நான் சொல்ல எல்லாரும் மாறிட்டாங்க, ஒரே நாள்ல இது வந்து அப்டேட் ஸ்லிப் அப்படிலாம் ஆயிடாது. அது இட் வில் டேக் இட் ஓன் டைம். ஆனா அந்த மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுக ஆட்சியை தமிழகத்தில் வீழ்த்த வேண்டிய தேவையும் பாஜக எதிராக இங்க ஒரு செயல்பாடும் தேவைன்றது அந்த தாவேக்கா தொண்டன் புரிஞ்சிருக்கான். நீங்களே அப்படிதான் சொன்னீங்க, நான் அரசியலை ஃபாலோ பண்ணது இல்லை, இப்பதான் ஃபாலோ பண்றேன், பொதுக்கூட்டங்கள் ஓப்பன் வெளியில் நடக்குமா நீங்க தான் கேட்டீங்க. அப்ப நீங்க ஃபாலோ பண்றீங்கல்ல, நீங்க அரசியல் பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். இது நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். நீங்க படிச்சிருக்கீங்க, ஃபாஸ்டா நடக்கும், எங்க ஆள் கொஞ்சம் பொறுமையா வருவான், ஆனா நடக்கும். அதுக்கான வேலைகள் நடக்குதுன்னு சொல்றேன். ஓகே. இப்போ வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மதுக்கடை தொறந்தப்போ வந்து ஒரு போலீஸ் கைய கடிச்சிருவாரு. ஸோ அந்த விஷயம் வந்து பெரும் பேசுபொருளாமா இருந்துச்சு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, தாவேகா தலைவர வந்து இதுவரைக்கும் அதுக்கு வந்து இல்ல தொண்டர்கள் இப்படி நடந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு சின்ன அறிக்கை கூட விடலையே அப்படின்றதும் ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இல்ல அடிப்படையில வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து மதுக்கடை திறப்பு இல்லை. அந்த இடத்துல வந்து ஒரு மதுபான கூடம், ஒரு பார் வந்து லைசன்ஸ் இல்லாம நடக்குது. ஏன்னா தமிழகத்துல பல பார்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து எக்ஸ்பைர் ஆயிட்டு ஃப்ரெஷ் டெண்டர்ஸ் கோட் பண்ணாம பழைய டெண்டர்லயே நடந்துகிட்டு இருக்கிறதாவும், அதுல நிறைய முறைகேடு இருக்கிறதாவும் குற்றம் கம்ப்ளைண்ட் இருக்கு. அது மாதிரி ஒரு பாரை மூடணுன்ற ஒரு போராட்டம். அந்த இடத்துல அந்த பையன் வந்து கொஞ்சம் ஆர்வக்கோளார் ஆயிட்டான். நான் இல்லைன்னு சொல்லலை, நான் அதை நியாயப்படுத்தலை. ஆனா எப்படி வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு கடைக்காரனை பாக்ஸிங் அடி தண்ணி கீழே தள்ளுறது தப்போ, எப்படி காஃபி குடிச்சிட்டு பில்லு போட்டாக்க சூடான பால் எடுத்து டீ மாஸ்டர் மேலே ஊத்துறது தப்போ, எப்படி போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் போலீஸையே அடிக்கிறது தப்போ, அதே மாதிரி இந்த பையன் கடிக்க முயற்சிச்சுன்னு தப்பு. நான் அதை நியாயப்படுத்தலை. ஆனா இந்த மாதிரி ஒரு அதீத ஆர்வக்கோளர்ல சில பேர் சில இடத்துல இருப்பாங்க. இதை கட்சியே ஒன்றும் ட்ரெயின் பண்ணி போலீஸை கடின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கடிக்காதன்னு சொல்ல, அது ஒரு தனிநபரின் ஒரு குற்றம், ஒரு ஆர்வக்கோளர். அதை வந்து கட்சி பொறுப்பெடுத்த முடியாது. முதல்ல அவன் கட்சிக்காரன் கூட நமக்கு தெரியாது. துண்டை போட்டு வந்து வேற ஒருத்தன் கடிச்சானா அதுக்கு தாவேக்கா பொறுப்பெடுத்த முடியுமா? நீங்க சட்டம் தானே கையில் வச்சிருக்கீங்க, நடவடிக்கை எடு. இதைத்தான் நான் சொல்லு. எல்லா எவனோ ஒருத்தன் துண்டை போட்டு போனா அது எல்லாத்துக்கும் தாவேக்கா மேல நீங்க கேள்வி கேட்டா அப்படின்னா நான் இன்னும் எனக்கு ஆகச்சிறந்த கேள்விகள் எவ்வளோ இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சி முதல்வர்கள் போயிட்டு பல கடையில் உட்காந்து சாரிப்பா எங்க ஆள் தெரியாம பாக்ஸிங் போட்டு அடிச்சிட்டான்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட வீடியோலாம் இருக்கு. இது நீங்க அப்படிதான் தாவேக்காரன் பண்ணியிருந்தாலும் அது அவனோட ஆர்வக்கோளர். அது எப்படி நீங்க ஒரு கட்சி நிலைப்பாடா பார்க்க முடியும்? இல்ல தன்னுடைய தொண்டர்கள் தான் அப்படின்னு வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், சட்டம் உங்க கையில இருக்கு. அந்த பையனை நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் தாவேக்கால அறிக்கை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இங்க மக்கள் பிரச்சனையை பார்ப்பீங்களா, இல்ல நீங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு கேட்குறேன். மக்கள் பிரச்சனையை விஜய் அவர்கள் பேசுறாங்கன்னு நீங்க சொல்றீங்களா சார்? மக்கள் பிரச்சனை பேசாம தான் நம்ம இவ்வளவு நேரம் உட்காந்து பத்தி பேசிட்டு இல்ல இருக்கோம். திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு வாய் திறக்கல, கவின் விவகாரத்துல வாய் திறக்கலன்ற, அதாவது வந்து சமூக நீதி பேசக்கூடிய ஒரு தலைவரா, மதச்சார்பின்மை பேசக்கூடிய ஒரு தலைவரா இருக்கும்போது இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகளை பேச மாட்டாரே அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லையா? நைஸ். மதச்சார்பின்மைனா என்ன? நாங்க எந்த மதத்துக்கும் அவ்வளவுதான் பதில், நீங்களே சொல்லிட்டீங்க. எந்த மதத்துக்கும் சார்பு இல்லைன்றது தாங்க பதில். இந்த திருப்பரங்குன்றத்துல அடிப்படையில் நான் ரொம்ப பேசிட்டேன், கிட்டத்தட்ட ஐம் டயர்ட், பட் இருந்தாலும் சொல்றேன். திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த மக்கள், அது வந்து முருகர் கும்பிட்றவங்களா இருக்கட்டும், இல்லை அல்லாஹ் கும்பிட்றவங்களா இருக்கட்டும், விளக்கு ஏற்றணும்னு சொன்ன மக்கள் எத்தனை பேர், விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொன்ன மக்கள் எத்தனை பேர்? டேட்டா இருக்கா? கிடையாது. அவங்கெல்லாம் எந்த ஊருக்காரங்க? தெரியாது. அடிப்படையில் அங்கே என்ன பிரச்சனை? விளக்கு ஏற்றணும், ஒரு செட்டு வராங்க, அதை காவல்துறை தடுக்குது, அவங்க கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வராங்க. இப்போ மேட்டர் சப்ஜுடிஸ். இதை கோர்ட்டில் அணுக வேண்டியது இந்த பஞ்சாயத்து பண்ணுற 2 பேரும். இதில் எனக்கோ என்ன போல வந்து வேற சாமி கும்பிட்ற நண்பனுக்கோ எந்த பஞ்சாயத்தும் இல்லை. நாங்கள் முருகரை நான் என் இஷ்டத்துக்கு கும்பிட்றேன், அவன் அல்லாஹ் அவர் இஷ்டத்துக்கு கும்பிட்றான். அவன் என்ன கேட்குறான்? விளக்கு ஏற்றினா நல்லது தானே, ஏற்ற சொல்லுங்கன்னு அவன் சொல்கிறான். நான் கோயிலுக்குள்ளே இருக்கிற விளக்கே எனக்கு போதுண்டா, நான் வீட்டில் ஏற்றி கார்த்திகை தீபம் கொண்டாடுறேன்னு நான் சொல்கிறேன். யாரோ 4 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் எதுக்குங்க பதில் சொல்லணும்? அதை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் புறக்கணிக்கணும். அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை? யாரோ 4 பேர் விளக்கு ஏற்றணுன்றான், யாரோ 4 பேர் தடுக்கிறான். எங்களுக்கு திருப்பரங்குன்றத்துக்காரங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அடிப்படையில பிரச்சனைனா திருப்பரங்குன்றத்துல முருகர் கும்புறவரோ அல்லாஹ் கும்புறவரோ இவ்வளவு பேர் வேணாம். யாரும் 4 பேர் சொல்ல முடியாது சார். இப்போ அறுபடை வீடுன்னு சொல்றோம், 6 இடத்துல மலை இருக்குது.
எங்க வேணா போய் விளக்கேத்தலாம். ஏன் பாஜகவோட மாநில ஏன் தலைவர் அறுபடை வீடு? நீங்க கர்நாடகா போய் குக்கையில கூட முருகருக்கு விளக்கேத்துங்க. கேக்குங்க. ஆனா ஏன் பிரச்சனை வந்தா இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறவன் பொதுமக்களான்றது என் கேள்வி. நான் பொதுமக்கள், என்ன மாதிரியே இஸ்லாமிய சகோதரன் இருக்கான், அவன் பொதுமக்கள். எனக்கும் இவனுக்கும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை யாருக்கோ, இதை எதுக்கு நாங்க அட்ரஸ் பண்ணணும்? எனக்கு மத நல்லிணக்கம் இருக்கு. நான் ரம்ஜானுக்கும் நோன்பு இருப்பேன், நோன்பு கஞ்சி குடிப்பேன். ஈஸ்டருக்கும் விரதம் இருப்பேன், கேக்க வாங்கி ஆசையா சாப்பிடுவேன். அவன் என் மாரியம்மன் விட்டு கூழியும் குடிக்கிறான், பரடி பஞ்சாமத்தையும் சாப்பிட்றான். எங்களுக்குள்ள பிளவு இல்லை. ஏத்தக்கூடாது 2 பேரும் சண்டை போட்டா அவன்கிட்ட இருந்து நாங்க தள்ளி நிக்கிறோம். அவன் பஞ்சாயத்துக்குள்ள நாங்க ஏன் போகணும்? அவன் நிஜமா முருகருக்காக சண்டை போடுறானா? இந்த கடவுளை காப்பாத்துற மனுஷங்களாம் பிறந்துட்டீங்களா? கடவுளுக்கு காப்பாத்திக்க தெரியாம நீ வந்துட்டியாப்பா? அந்த பஞ்சாயத்துக்குள்ள நாங்க எங்க போனோம்? இதுக்கு எதுக்கு நாங்க அட்ரஸ் பண்ணணும்? நீங்க எதுக்கும் சண்டை போடுறீங்க. எலெக்ஷன்ல ஓட்டு வராதுன்றவெல்லாம் இந்த ஓட்டை நான் பிரிச்சுக்கிறேன், அந்த ஓட்டை நீ பிரிச்சுக்கிறேன், நீங்க பேசிட்டு கூட சண்டை போடுவீங்க. எனக்கு தேவையில்லைன்ற. உங்களுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லி உங்களை லைம் லைட்ல வைக்கணும்? உங்களை நான் நியாயப்படுத்தவே இல்லையே. உங்களை நான் கடந்து போறேன். ஏன் சகோதரத்துவத்தையும் மத நல்லிணக்கத்தையும் நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. நான் ஒன்னா இருக்கேன். இங்க எங்களுக்கு பெரியாரையும் பிடிக்கும், பிள்ளையாரையும் பிடிக்கும். நாங்க அப்படிதான் இருக்கோம். இந்த மண் அப்படிதான். என்னுடைய தமிழ் உணர்வையோ என்னுடைய கடவுள் பக்தியோ இன்னொருத்தன் சொல்லில எனக்கு வராது. அது என்னோட ஜீன்லயே இருக்கு. எனக்கு என் சாமி யாருன்னு தெரியும், எனக்கு என் மொழி என்னன்னு தெரியும், எனக்கு என் வழிகாட்டி என்னன்னு தெரியும். அதை எவனோ ஒருத்தன் வந்து இந்த பூமியை வேற மாதிரி கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா உனக்கு பதில் கூட சொல்ல மாட்டேன். நான் பதில் சொன்னா நீ லைம் லைட்டுக்கு வருவேன். ஓரமா போ தம்பி, அங்க ஓரமா போய் விளையாடுங்கப்பா. இங்க குறுக்க முறுக்க வரக்கூடாது. இதுக்கு ப்ரூஃப் பதில் எப்ப தெரியுமா வரும்? எலெக்ஷன்ல வரும். முருகரை காப்பாற்ற போறோம்னு சொன்ன எவ்வளவு ஓட்டு வாங்க போறான், அல்லாஹ் காப்பாற்ற போறோம்னு சொன்ன எவ்வளவு ஓட்டு வாங்க போறான், மத நல்லிணக்கத்தை கண்டுபிடிச்சு நாங்க ஒன்னாதான் இருக்கோன்றத சொல்லாம சொன்ன எவ்வளவு ஓட்டு வாங்க போறான்னு பாரு. ஓட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து மத்திய உளவுத்துறை வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. நீங்க அதை பாத்தீங்களா என்னன்னு தெரியல. பார்த்திருக்கீங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 70% 70 தொகுதிகள் வந்து தாவேக்க வசம் வரும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? இன்னைய நிலைமை அது. வரும் நாட்கள நிலைமை மாறும். தாவேக்கா தனியா 70 சீட்டு, திமுக கூட்டணி 90 சீட்டு, அஇஅதிமுக பாஜக கூட்டணி 35 சீட்டு, 35 சீட்டு இழுபறி, நாம் தமிழருக்கு 1 சீட்டு கூட இல்ல. அதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த 70ன்றது தாவேக்கா தனியா இருக்கும்போது, திமுக கூட்டணியோட இருக்கும்போது, திமுக கூட்டணியோட இருக்குன்னு யார் சொன்னா? காங்கிரஸ்ல இருந்து தாவேக்கா கிட்ட இருந்து அலையன்ஸ் பேசிட்டு இருக்காங்களே. விசிகா திரும்ப எனக்கு ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்றீங்களே. வைகோ அண்ணன் கோவத்துல இருக்காரு, கட்சி ரெகனைஸ் பண்ண விட மாட்டீங்கன்னு கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு சொல்றாங்களே. நான் கூட்டிட்டு வரல. நீங்க பத்திரமா அங்கேயே வச்சுக்கோங்க. வெளில வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? தாவேக்கா தனியா 70 பண்ணும், திமுக தனியா எவ்வளவு பண்ணும்? ஒருவேளை அதுல இருந்து ஒரே ஒரு கட்சி வெளில வந்துச்சு, 90 வருமா? அந்த ஒரு கட்சி தாவேக்கா கூட போயிடுச்சு, இப்ப 70 தான் வருமா? இது இன்றைய நிலைமை. நாள் போக போக கட்சியா வந்து கூட்டணி சேர்றது ஒரு வகை, கட்சியில இருக்கவங்களாம் வந்து தாவேக்கால சேர்றது இன்னொரு வகை. இந்த கட்சி கூட்டணின்றது இன்னைக்கு அலையன்ஸ், நாளைக்கு நிலைமை மாறும், இன்னும் மாறும். அப்ப தாவேக்கா தனியாவே இந்த ப்ராக்ரஸ் பண்ணும்போது இன்னும் நீங்க சொல்றீங்க இன்னும் நாங்க போதிய செயல்பாடு இல்லைன்னு. அப்ப போதிய செயல்பாடு வந்தா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க ஆட்சி எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க, எஸ்ஓபி போட மாட்டீங்க, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா காபந்து அரசாங்கம் ஆயிடுமே, அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் போயிடுமே, அன்னைக்கு பர்மிஷன் கொடுப்பானே, அன்னைக்கு நாங்க மக்களை ஓடி ஓடி சந்திப்போமே. அப்ப 70 170 மாறாதுன்னு நிச்சயம். இது இன்றைய நிலைமை. இது இன்னும் மாறும். இதை புரிஞ்சுக்கிறவங்க இன்னைக்கே தாவேக்கா வலுப்படுத்தினா ரொம்ப ஃபாஸ்டா நல்லபடியா ஆட்சி அமையும். இல்லைனாலும் தாவேக்கா ஆட்சி அமையும். இதை தான் நான் ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். தனியாவே இங்க ஒரு மெஜாரிட்டி வந்துட்டு இருக்கு. இதை தான் மக்களின் மனமாற்றம், அந்த டெமோக்ராட்டிக் கன்சைன்ஸ், அந்த மக்களாட்சியோட மனசாட்சியை கவனிக்காம எத்தனை கட்சி கூட்டணியில் இருக்குன்னு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை கட்சி கூட்டணியில் இருந்தாலும் 234 வேட்பாளர் தான். அதை புரிஞ்சுக்கங்கப்பா. அந்த 234 தனியா நின்னாலும் வர வாய்ப்பு இது முன்னாடி நடந்திருக்கு. ரொம்பலாம் ஒன்று கற்காலத்துக்கு போனார். 2016 ஜெயலலிதா மேயர் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் குவைட் பாசிபிள் டு ஹேப்பன். அதனால மக்களாட்சியோட மனசாட்சியை கொஞ்சம் பாருங்க, அது உங்களுக்கு வழிகாட்டும். எல்லா தலைவருக்கும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். தொடர்ந்து பாஜகவோட கூட்டணி, அதிமுகவோட கூட்டணின்னு பேசி இப்போ வந்து காங்கிரஸ் கூட கூட்டணியா? இருங்க ஒரு நிமிஷம். இது எப்போ காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணி? ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பாஜகவோட திமுக சொல்றதுக்குலாம் நீங்க ஏங்க? ஐயோ, பாஜக தாங்க கொள்கை எதிரியா இருக்கும், அரசியல் எதிரி கூட மாற வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ கொள்கை எதிரின்னு சொல்லும் போதுதான் 2024 தேர்தல் களத்துல வந்து பாசிச பாஜக அரசு மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துணிச்சலா பேசினாங்க, கொள்கை எதிரி பாஜகன்னு. இப்போ நீங்க கடந்த சமீப நாட்களா பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே பாஜக அப்படின்ற ஒரு வார்த்தை விஜய் அவர்களோட வாயிலிருந்து வரலன்றதை மிகப்பெரிய பேச பொருளாமா இருக்கு. நீங்க இந்த இன்டர்வியூ பாப்பீங்களா? இல்ல பாப்பீங்களான்னு கேக்குறேன்.
இல்ல நிஜமா சொல்லுங்க. சொல்லுங்க பாப்பேன் இதே சார், சிரிப்பு பாப்பேன். உங்களுக்கு அப்பயும் வரும். ஏன்னா நீங்களே பதில சொல்லிட்டு என்கிட்ட பதில கேட்டுட்டு இருக்கீங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் பாஜக எதிர்க்கணும். 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் திமுக தான் எதிர்க்கணும். யார் சீட்ல உட்காந்துருக்கானோ அவனை தான் தோக்கடிக்கணும். நீங்க போற போக்குல சம்பந்தம் இல்லாம சமாஜ்வாடி கிட்ட போய் சண்டை போட சொல்லுவீங்க போல எங்களை. இல்ல இப்போ நாங்க வரைக்கும் திமுக ஆட்சியில் உட்காந்துருக்கோம், அப்புறப்படுத்த வந்திருக்கோம், திமுக எதிர்ப்போம். 2029 பாஜக எதிர்ப்போம், வீழ்த்துவோம். அதுக்கான மத்தியில பாஜக ஆட்சி மாறதுக்கு தமிழகத்துல வேலை நடக்கும். இன்னைக்கு தேவை என்ன? நான் அதைத்தான் சொல்றேன். காலம் அறிந்து எந்த மேடையில எவ்வளவு பேசணுமோ அதை அழகா பேசுறாரு. இன்னைக்கு பாஜக எடுத்து என்னங்க பிரயோஜனம்? அப்படியும் பாண்டிச்சேரிக்குள்ள போகும்போது பாஜக அட்ரஸ் பண்ணாலும் அங்க தேவை இருக்குல்ல. அதுதான் எவ்வளவு பேசணும் அவ்வளவு போதும். மக்களுக்கு எவ்வளவு புரியணுமோ, மக்கள் கூட பயணிக்கிறதுக்கு இங்க யாரா அதிக பொலிட்டிக்கல் சயின்ஸ் நாலேஜ் இருக்குன்றது கேள்வியா, யாருக்கு இங்க மக்கள் செல்வாக்கு இருக்குன்றது கேள்வியா? அந்த கேள்விக்கு பதில் தாங்க அவர் செயல்பாடு. ஸோ 26ல் திமுக வீழ்த்துவதே பிரதானம். அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு, நடக்கும் பாருங்க. ஓகே, இறுதியா ஒரே ஒரு கேள்வி. விஜய் அவர்களினுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணம் அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. எஸ்ஓபி போடுங்கன்னு கோர்ட்ல போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த எஸ்ஓபி வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் போர்ட்டல் வந்துடும். அது வர வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாது. சேலத்துல கேட்டோம், தள்ளிட்டீங்க. இப்ப ஈரோட்ல அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு மண்டலங்களிலும் விஜய் சார் மக்கள் பொதுக்கூட்டங்கள் வாரியா போய் சந்திக்க போறாரு. எஸ்ஓபிஸ் வந்துருச்சுன்னா அது மக்கள் ரோட்ல சந்திப்பாகவும் தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் நடக்க போகுது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள தமிழகத்தை ஃபுல்லா சந்திக்கிறது அஜெண்டா. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும்போது மேனிஃபெஸ்டோட மக்களை சந்திக்கிறது, வேட்பாளர் அறிமுகம். இப்படிதான் இருக்கும் எலெக்ஷன். சரி, இப்போ வந்து தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து பரப்புரை மேற்கொள்ள போறாருன்னு சொல்லிட்டீங்க. தொடர்ந்து தமிழகத்துல இன்னொரு கரூர் போன்ற ஒரு சம்பவம் நிகழக்கூடாது அப்படின்னா இப்ப நிறைய பேரோட பார்வை என்னவா இருக்குன்னா, போலீஸை மட்டுமே நம்பி நீங்க இருக்காம தாவேக்களே வந்து பல தொண்டர்களை வந்து ஒரு படையா திரட்டி அவங்க மூலமா வந்து பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையா இருக்குது. ஸோ அதை நான் என் மூலமா சொல்லிக்கிறேன். அது போன்ற நிகழ்வுகள் நடந்தா வந்து இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றும் ஒரு நேர்காணல்ல விஜய் அவர்களுடைய வேற ஏதாவது பரப்புரை மேற்கொண்டாரு அப்படின்னா மற்றும் ஒரு நேர்காணல்ல உங்க கூட சந்திச்சு நிறைய விஷயங்களை கலந்துரையாட இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நிறைவா நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இன்னைக்கு தேதி டிசம்பர் 9. நீங்க சொன்ன அந்த தொண்டரணி எல்லாம் ஃபார்ம் பண்ணி 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. அந்த தொண்டரணியை வச்சுதான் வந்து காஞ்சிபுரத்துல சுங்குவார் சத்திரத்துல உள்ளரங்க கூட்டம் நடத்தப்பட்டது. இன்னைக்கு அந்த தொண்டரணி அங்க ஆக்டிவா தான் இருந்தாங்க. ரிட்டையர்டு காவல்துறையில இருந்து சீனியர் அபிஷியல்ஸோட மேற்பார்வையில தொண்டரணி உருவாக்கப்பட்டு அவர்களோட மேற்பார்வையில இளைஞர் அணி, மகளிர் அணி இவங்கெல்லாம் ஃபார்ம் பண்ணி அந்தந்த பகுதியில் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து காவல்துறையை மட்டுமே நம்பாம தாவேக்கா தன்னோட தொண்டர் படையை வச்சுதான் ஈவெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால மக்களுக்கு பாதுகாப்பு பாதிப்பு இல்லாத அளவுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்குமோ அதை தாவேக்கா பண்ணும். காவல்துறையோட ஒத்துழைப்பையும் சேர்த்து கேட்கிறோம். ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க கொடுக்குற மாதிரி வராது. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் அந்த அம்மா எடுத்துக்கிட்ட முயற்சி மாதிரி தமிழகத்துல இருக்க ஒரு எஸ்பி எடுத்தா தமிழக வெற்றி கழகத்துக்கு அளவு சந்தோஷம் இல்லை. அதுதான் எதிர்பார்ப்போம். கண்டிப்பா. ஏன்னா வந்து கரூர் சம்பவம் மிகப்பெரிய ஒரு நடக்கக்கூடாது, நடக்காது. அதனால இனிமே வந்து தமிழக அரசு வந்து விழிப்போட இருக்கும், மக்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்ட்டு நானும் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.